ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலாமா? நிறைய பேருக்கு கொஸ்டினே இதுதான், ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலாமா? அதே மாதிரி இருக்கிற ஜாபை குவிட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாமா? இல்லை இதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு வரும்போது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்றதையும் பார்ப்பீங்க. அடுத்ததான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்காக ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபுல் டைமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் இன்வெஸ்டே பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்ட் டைமாக நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம்குள்ளேயே என்ட்ரி ஆகணும். ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலாமா? ஒரு ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா ஒரு ஜாபை குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 months உங்களால் எப்படி சர்வே பண்ண முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 3 monthsக்கு நீங்கள் ஒரு 60,000 நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜாபை விட்டு நீங்கள் ரிலீவே ஆகணும். ஸோ இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டும் இருக்கும், ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க. எனி டைம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கணுமா? இல்லை. அதேமாதிரி சார்ட்டையே பார்த்துட்டு இருக்கணுமா? அதுவும் கிடையாது. நீங்கள் பார்ட் டைமில் என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கே பண்ண போகிறீங்க. என்ன அடிஷ்னலாக இருக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.